ஈயான் பெட்ரோல் வேரியண்ட் காரில் ஏசி கூலிங் வரும்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஏசியில் வேக்கம் போட்டு ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் டேஷ்போர்டுக்குள்ளேருந்து ஏர் போகிற மாதிரி நான் உஸ்ஸுன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு கேட்கும் டேஷ்போர்டு இறக்கி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் கூலிங் ஆயிலுக்குள்ளேருந்து அந்த ஏர் போன இடம் பார்த்தேன் உங்களுக்கு நல்லா ஈரமாக இருக்கும். இதில் தான் சோப்பையில் அடித்து கன்ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி தனியாக கூலிங் ஆயில் டம்மி போட்டு செக் பண்ணி பார்த்ததில் கூலிங் ஆயிலுக்குள்ளே தான் லைட்டாக மைனூட்டாக ஏர் போயிட்டே இருந்துச்சு. நம்ம அதனால் கூலிங் ஆயில் வந்து புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். கூலிங் ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப கம்பல்சரி வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த வால்வு வீக்காக இருந்தாலும் கூலிங் வரது ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியாக வந்து ஏர் சரியாக வராது, கூலிங்கும் சரியாக வராது. அதனால் கூலிங் ஆயில் மாற்றுறப்ப கம்பல்சரி நீங்கள் எக்ஸ்பென்ஷன் வால்வு அதை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கம்பல்சரி மாற்றி விட்ருங்க. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூலிங் ஆயில் ஃபிட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் மறுபடியும் மைனூட்டாக வந்து 300 வச்சதில் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து 250 வந்துருந்துச்சு. மறுபடியும் எல்லா ஓசி எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து கம்ப்ளைண்ட் பார்க்குறப்ப ஏசி கம்ப்ரஸர் அந்த அந்த மவுத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையாக வந்துகிட்டே இருந்துச்சு. இது 1.5 வருஷம் 2 வருஷம் வந்து ஏசி வேலை செய்யலன்னு சொல்லி கஸ்டமர் அப்படியே போட்டிருப்பாங்க போல். செக் பண்ணி பார்த்தால கம்ப்ரஸர் வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. உள்ளே பிஸ்டன் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அந்த புள்ளி சுற்றுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இந்த பழைய கம்ப்ரஸர் சர்வீஸ் பண்ணி போட்டாலும் எப்படி 4000 5000 வரும். கூலிங் வந்து கம்ஃபர்டபுளாக வராது. அதனால தான் நம்ம கம்ப்ரஸர் வாங்கி புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா பழசு போட்டும் அந்த காசு வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் நம்ம கஸ்டமர் சொன்னால் ஓகே எனக்கு நல்லா நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். மறுபடியும் வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு 300 வச்சோம். ஒரு மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்த்து 300 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோம். கூலிங் பட்டையை கிளப்பிச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை தரமான சர்வீஸ் பண்ணி கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.